ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹா. கிருஷ்ணரும் பலராமரும் சாந்திபனி முனிவர் ஆசிரமத்திலே படிச்சுட்டு இருந்தார். படிச்சு பாஸ் பண்ணிட்டு கிருஷ்ணர் போய் சாந்திபனி முனிவர் கிட்ட கேட்கிறார், உங்களுக்கு என்ன குருதட்சிணை வேணும் அப்படின்னு. அப்பெல்லாம் முதல்ல பாஸ், அதுக்கப்புறம் தான் ஃபீஸ். இப்போ மாதிரி அட்மிஷன் போதே முழு வருஷ ஃபீஸையும் பிடிக்க மாட்டான். முனிவர் சொல்றார், தட்சிணை எல்லாம் ஒன்றும் வேண்டாம் கிருஷ்ணா அப்படின்னு. அவருடைய மனைவி சொல்றார், சரி இங்க வாங்கோ இப்படி அப்படின்னு. முனிவர் உள்ள போறார், குசு குசுன்னு 2 பேரும் ஏதோ பேசிக்கிறார். பேசிட்டு முனிவர் திருப்பி வரார். இப்ப சொல்றார், கிருஷ்ணா குருதட்சிணையா என் பையனை கொண்டு வந்து இங்க நம்ம மாத்துல விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு. ஓ கண்டிப்பா பண்றேனே, குழந்தை இங்க விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கிறார். முனிவர் சொல்றார், அவர் எப்பவோ பிரபாசம்ங்கிற இடத்துல சமுத்திரத்திலே விழுந்து செத்து போயிட்டான் அப்படின்னு. சரிதான், இப்ப பண்றேன்னு சொல்லியாச்சு. கிருஷ்ணரும் பலராமரும் பிரபாசத்துக்கு போறா. சமுத்திரராஜன் கிட்ட அந்த குழந்தையை பத்தி கேட்கிறான். சமுத்திரராஜன் சொல்றான், கிருஷ்ணா நான் அந்த குழந்தையை ஒண்ணுமே பண்ணல, எனக்குள்ளே பஞ்சஜனன் அப்படின்னு சங்கு வடிவிலே ஒரு ராட்சசன் இருக்கான், அவன் தான் அந்த குழந்தைய சாப்பிட்டுட்டான் அப்படின்னு. பலராமர் சொல்றார், கிருஷ்ணா நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நான் இங்கேயே காவலுக்கு நிக்கிறேன், நீ ஜஸ்ட் போய் அந்த ராட்சசனை கொண்டு குழந்தைய கூட்டிட்டு வா போறோம் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சமுத்திரத்துக்குள்ளே டைவ் அடிக்கிறார். பஞ்சஜனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் சண்டை நடக்கிறது. சங்கு செத்துட்டான். இப்போ அந்த சங்குடைய டங்குக்குள்ளே கிருஷ்ணர் கையை விட்டு நல்லா செக் பண்ணி பார்க்கிறார். நேதி சாப்பிட்ட திமிங்கலமோ என்னமோ இருக்கு, குழந்தை இல்லை. சரி ஏதோ இந்த சங்காவது கிடைச்சதே அப்படின்னு அந்த சங்கை எடுத்துட்டு நேரா யமலோகத்துக்கு போறார். அந்த சங்கை எடுத்து ஊதுறார். அந்த சங்கநாதத்தை கேட்டு யமதர்மராஜன் பயந்து போயிட்டான். கிருஷ்ணா என்ன வேணாலும் கேளு, நான் தரேன், அந்த சங்கம் மட்டும் ஊதாதே அப்படிங்கிறார். இவர் சாந்திபனி முனிவருடைய குழந்தையை திரும்ப கேட்கிறார். யமதர்மராஜன் உடனே கொடுத்துட்டான். அந்த குழந்தையை அழிச்சுட்டு சாந்திபனி முனிவர் கிட்டே வந்து திரும்ப ஒப்படைச்சிட்டான். குருவே உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கிறார் கிருஷ்ணர். சாந்திபனி முனிவர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறார். பலராமர் சீக்கிரவா, அவர் வைஃப் வரத்துக்கு முன்னாடி கிளம்பிடுவோம் அப்படிங்கிறார். இப்ப பலராமரும் கிருஷ்ணரும் அந்த சங்கையும் எடுத்துட்டு சாந்திபனி முனிவர் கிட்டேருந்து விடை பெற்று கிளம்பி போயிட்டான். பஞ்சஜனன் என்கிற அந்த ராட்சசனின் உடம்பாக இருந்த சங்குதான் பாஞ்சஜன்யம்.